ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டு இருப்பேன் வீடு கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆரம்பிச்சு 1 வீக் ஆயிடுச்சு. இன்னையோட தான் கிச்சனோட வேலையெல்லாம் முடியுது. எல்லாம் கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் வெளியில வச்சுட்டு ஃபுல்லாக கிச்சனை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஆர்டராக கிச்சனில் எல்லாத்தையுமே வச்சாச்சு. வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு இன்னையோட. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குமா இல்லை எல்லாருக்குமே இப்படி இருக்குமான்னு தெரியல. எனக்கு வந்து வீடு லைட்டாக டஸ்ட் ஆயிடுச்சு. க்ளீனாக இல்லைனாலே எனக்கு வாமிட் வர மாதிரியே இருக்கும். அதுலேயே நான் புரிஞ்சுப்பேன் வீடு வந்து டஸ்ட்டாக இருக்குது, க்ளீனாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு நான் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஒரு 3 மந்த்ஸ் தான் எனக்கு தாங்கும் டீப் க்ளீன் முடிச்சுட்டு. திருப்பி ஒரு டைம் எனக்கு டீப் க்ளீன் பண்ணி இன்னும் எல்லாம் அடிக்கிற காற்றுல வந்து 3 மாதமே தாங்க மாட்டேங்குது. ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுது. இப்போ சொல்லுவாங்கல்ல வீடு வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும், ஆர்டராக வைக்கணும் அப்படின்றதுக்கு. வீடு என்ன மியூசியமா, வீடுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதில் வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது. வீடுனா க்ளீனாக தான் இருக்கணும். நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்போம், கடவுளே எங்கள் கூடவே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ நம்மளோட வீட்டிலேயே தானே கடவுள் இருப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கல்ல. அப்போ அப்படியேப்பட்ட கடவுள் வர இடத்த நம்ம எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும். உனக்கு என்னமா நீ வீட்டில் இருக்க, வீடை வந்து எப்பவும் க்ளீனாக வச்சுப்ப, வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். நானுமே வந்து மேரேஜ்க்கு அப்புறம் 3 இயர்ஸ் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். இதே மாதிரி க்ளீனாக வீட்டை மெயின்டைன் பண்ண அது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.